வணக்கம் அன்பர்களே! இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு பாவ சங்கீர்த்தனம். எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். அந்த விடிகாலை பொழுதில் வாசற்கதவின் மெல்லிய தட்டல் சூசையம்மாவை எழுப்பி உட்கார வைக்கிறது. யாரது? பால் வரும் நேரமில்லை. ஒருவேளை கிறிஸ்மஸ் லீவுக்காக மேரி வந்திருப்பாளோ? அதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதே. நேத்து ஆபீஸ் வேலையா தூத்துக்குடிக்கு போன ஜோசப்புக்குத்தான் ஏதாவது? கவலையுடன் வாரிச் சுருட்டிக் கொண்டு அவள் எழ, அவளுக்கும் முன் மருமகள் தெரேசா வாசலுக்கு விரைகிறாள். யாரு? கேட்டபடி கதவை தயக்கத்துடன் திறந்தவள் எதிரில் நிற்பவளை சடக்கென அடையாளம் புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்து நிற்க, யாராம் கேட்டியா? தெரசாவின் தோள்பட்டைக்கு மேல் எட்டி பார்த்த சூசையம்மாள் அதிர்ந்து போகிறாள். நீங்களா சிஸ்டர்? இந்த நேரத்தில், இந்த கோலத்தில்? நான் தாம்மா. அவள் கதவை சற்று அகலத் திறந்தபடி வளையடித்து நின்ற தெரசாவை மீறிக்கொண்டு உள்ளே நுழைகிறாள். சிஸ்டர்? அம்மா, நான் இனிமே சிஸ்டர் இல்லை. இப்போ பழையபடி உங்கள் மக ஹெலனா திரும்பி வந்துட்டேன். கர்த்தரோட விசுவாசியாக இருக்க எனக்கு தகுதி இல்லை. துறவுல மனம் செல்லலை. அலை பாயுது. மனசில் இத்தனை பாவத்தை சுமந்துக்கிட்டு புனிதமான கன்னியாஸ்திரியா வேஷம் போட என்னால் முடியலை. வந்துட்டேன். ஹெலன் கண் கலங்கி கூற, சூசையம்மாளும் தெரசாவும் திறந்த வாய் மூடாமல் அவளையே பார்க்கின்றனர். சொரணை வந்து முதலில் அழத் தொடங்கியவள் சூசையம்மாள்தான். ஐயோ பாவி, என்ன காரியம் செஞ்சுட்டு வந்து நிற்கிற? இத்தனை வருஷமா மடத்தில் இருந்து நம்ம குடும்பத்துக்கே ஒரு கௌரவமா என் மவ சிஸ்டர் ஆயிட்டான்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறாப்புல இருந்துட்டு இப்போ போய் மனசு அலை பாஞ்சுது வந்துட்டேன்னு சொல்றியே. சத்தமாய் அழத் தொடங்குகிறாள் அவள். தெரசா வைத்தவிழி வாங்காமல் தனது நாத்தியையே பார்த்து கொண்டு நிற்கிறாள். அந்த விடிகாலை பொழுதின் ஆரம்பமே அழுகையுடன் துவங்குகிறது. அழுகைக்கு காரணமான ஹெலன் அசையாமல் உட்கார்ந்திருக்கிறாள். அந்த குடும்பத்திற்கு இது பெருத்த அவமானம்தான். மடத்தில் சேர்ந்து கடுமையான விரதங்களுக்கு உட்பட்டு மனசை ஒருமுகப்படுத்தி 12 வருடங்கள் புனித வாழ்க்கையை நெறி தவறாமல் கடைபிடித்தவள் 2 வருடங்களுக்கு முன்னால் உற்றார் உறவினர்களுடன் மற்ற கன்னிகாஸ்திரிகளுடன் சேப்பலுக்கு போய் தனது நன்னெறியை முழுமையாய் ஏற்று பெற்றவளாலேயே சிஸ்டர் என மரியாதையாக அழைக்கப்பட்டவள் இன்று துறவை துறந்து உறவை தேடி வந்திருக்கிறாள் என்றால் கேட்பவர்கள் சிரிக்க மாட்டார்களா? 30 வயசு வரையில் கட்டுக்கடங்கியிருந்த உணர்ச்சிகள் இப்பொழுது கட்டவிழ்ந்து விட்டது என்றால் இது அவமானமில்லையா? அப்படி என்ன மனசு? கர்த்தர்கிட்ட படிஞ்ச மனசு என்னம்மா கண்ட திசைக்கு போகும்? இதுக்குத்தான் எத்தனை பரீட்சை வச்சாங்க. கல்யாண பொண்ணு மாதிரி இவளை சிங்காரிச்சு. இப்போ கூட ஒன்றும் முழுகி போயிடல ஹெலன். உனக்கு குடும்ப வாழ்க்கையில் நாட்டம் இருந்தா இந்த நிமிஷம் கூட நீ நன்னெறியிலிருந்து விலகிக்கலாம்னு அன்னைக்கு மதர் சுப்பீரியர் இவளை கேட்டாங்களே, அப்பவே சொல்லி தொலைச்சிருக்கலாமில்ல. அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ போய் ச்சே. ஆளுக்கு ஆள் பேசினார்கள். அக்கம்பக்கத்து பெண்கள் இவளை கண்டாலே முகத்தை 1000 கோணலாக்கி கொண்டு ரகசியமாய் கெக்கலித்தார்கள். உண்மையை ஒத்துக்கிட்டு பாவத்தை பகிரங்கமாக சொல்லி மன்னிப்பு கேட்டவளுக்கு இவங்க தர்ற பரிசு இதுவா? நெஞ்சம் முழுக்க ரத்தம் கசிய குன்றி போகிறாள் அவள். இத்தனை வருடங்களாய் இல்லாத சபலம், ஏக்கம் தன் மனசுக்குள் தோன்ற காரணமாயிருந்தவனை எண்ணி பார்க்கிறாள். சென்ற செப்டம்பர் 13ஆம் தேதி பாத்திமா சர்ச்சில் விருந்துக்கு சென்றபோது இளம் பாதிரியார்களின் குழுவில் தாமஸை சந்தித்த அந்த நாள் அவளுக்குள் துயின்று கொண்டிருந்த சைத்தான் துள்ளி எழுந்த நாள். தாமஸை 15 வயது சிறுவனாயிருக்கும் போதே அவளுக்கு தெரியும். இருவரும் ஒரே வயது, ஒரே வகுப்பில் படித்தவர்கள். எம் மவன் தாமஸை சர்ச்சில் பாதரா விட போறேன். தாமஸின் அன்னை சூசையம்மாளிடம் அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள். இவங்க அப்பாவுக்கு உடம்பு சுகமில்லாமல் போனப்ப பிரார்த்திச்சுக்கிட்டேன். அவருக்கு சரியா போச்சுன்னா என் 6வது மவன் தாமஸை கர்த்தருக்கு சேவை செய்ய அனுப்புறேன்னு.
அந்த அம்மாள் இப்படி கூறும்போதெல்லாம் மனசுக்குள் சிரித்து கொள்வான் ஹெலன். தாமஸ் ஃபாதராவதாவது அந்த அட்டகாசமும் பெண்களை வம்புக்கிழுக்கும் குறும்புத்தனமும் பக்கம் பக்கமாய் அவளுக்கு கடிதம் எழுதும் பிஞ்சிலே பழுத்த மனமும் கொண்ட தாமஸா அன்பையும் கருணையையும் அள்ளி வழங்கும் ஃபாதராவான்? தாமஸ் இவளுக்கு மட்டும் காதல் கடிதங்கள் எழுதவில்லை. இன்னும் எத்தனையோ பெண்களுக்கு எழுதினான். அப்பொழுதெல்லாம் அவனின் கடிதங்களை படித்து மனசை ஒரு நாளும் பறிகொடுத்ததில்லை ஹெலன். சிரித்தபடி கிழித்து எறிந்திருக்கிறாள். அடுத்த 1 வருடத்தில் அவன் பள்ளியிலிருந்து விலகி ஃபாதர் அருளப்பாவுடன் மேற்படிப்புக்கு போய்விட்டான். எப்பொழுதாவது சிநேகிதிகளின் பேச்சில் அவன் பெயர் அடிபடுவதோடு சரி. ஹெலனின் மனம் முழுவதும் கர்த்தரின் குழந்தைகளான ஏழை எளியவர்களுக்கு உதவுவதிலேயே இருந்ததால் மணவாழ்வின் நாட்டமில்லை. 12 வருடங்களாய் தவ வாழ்க்கை வாழ்ந்தவள் அன்று திரும்பவும் அவனை சந்தித்த போது ஃபாதர் அருளப்பாவுடன் பாத்திமா சர்ச்சுக்கு வந்திருந்த பாதிரியார் கூட்டத்தில் அந்த முகத்தை எதிர்பாராமல் பார்க்க நேர்ந்தபோது தன்னை மீறி மனம் விகசித்தது என்னவோ உண்மைதான். முதன்முறை பார்த்தபோது சிநேக பாவத்துடன் சின்னதாய் சிரித்தாள் ஹெலன். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வழியில்லை. வெறும் பார்வை பரிமாறல்தான். தாமஸின் விழிகள் வியப்பில் சற்றே விரிய அவளை கூர்ந்து பார்த்து புன்னகைத்த போது இது என்ன இது என்ன தடிமாறி போனாள் ஹெலன். அந்த சிரிப்பு அந்த உடைக்கு பொருந்தாததாக நெஞ்சில் முள்ளாய் நிரட சட்டென தலையை குனிந்து கொண்டாள். தாமஸ் இன்னமும் பழைய தாமஸ் தானோ? இல்லை, எனக்குத்தான் இன்னைக்கு மனசு பேதலிச்சு போச்சு. சேசுவே, உம்முடைய பிரியத்துக்கு பாத்திரமான மனிதரை பற்றி கெடுதலாக நினைச்சிட்டேன். இனிமே இது மாதிரி பாவமான நினைப்புகள் அணுகாமல் ரட்சியும். இதற்கு பின் அங்கிருந்த சில மணி நேரங்களில் ஹெலனின் பார்வை தாமஸை சந்தித்த போதெல்லாம் நொண்டி குதிரையாய் கால் மடக்கி தரை தட்டியது. அந்த பார்வையில் இன்னமும் சலனம் கொட்டி கிடப்பதாக இதயத்துக்குள் ஒரு குரல் ரகசியம் பேசியது. இதற்கு பின் அவர்கள் சந்திக்கவில்லை. உண்மையில் தாமஸ் எந்த நிலையில் இருந்தானோ? ஹெலனால் சத்தியமாய் நன்னெறியில் மனதை நிலைப்படுத்த முடியவில்லை. மூடிய கண்ணுக்குள் தாமஸ். 15 வயது தாமஸ். சர்ச்சில் மோதிரம் மாற்றி பாதிரியார் முன் அவளை மணக்கும் தாமஸ். அவனைப் போலவே அழகான மகனை கையிலேந்தி கொண்டு தாமஸ். இந்த நெஞ்சம் இருக்கிறதே பொல்லாதது. எதை நினைக்கக்கூடாது என்று தடை விதிக்கிறோமோ அதையே திரும்ப திரும்ப நினைத்து அவஸ்தையில் மாட்டக்கூடியது. அன்று ஹெலன் தன் ஆத்ம பரிசுத்தத்தை நிரூபித்து கையெழுத்திட வேண்டிய நாள். இது 2வது வருடம். இன்னும் 4 வருடங்கள் இப்படி தனது பரிசுத்தத்தை கையெழுத்திட்டு நிரூபித்தால் வெள்ளியில் மோதிரம் அணிவித்து பெற்றவர்களின் பாசம் அறவே போக வேண்டும் என்பதற்காக அவர்கள் வைத்த பெயரை மாற்றி புது பெயர் சூட்டுவார்கள். ஹெலனால் தனது மனதை மறைத்து பொய் கையெழுத்திட முடியவில்லை. உள்ளம் நடுங்கியது. சேசுவே, இது பாவமில்லையா? இந்த ஆட்சேபனை அவளுள் எழுந்தவுடன் மதர் சுப்பீரியரின் காலடியில் மண்டியிட்டு விழுந்து விட்டாள். என்னால் முடியாது. என் மனசுல களங்கம் இருக்கு. நான் ஒரு கன்னிகாஸ்திரியா இருக்க லாயக்கில்லாதவ. அவள் ஓவென அழ சுற்றியிருந்த அனைவருமே திகைத்து போயினர். இதற்கு பின் தான் அவள் பிறந்த வீட்டிற்கு சாதாரண மனுஷியாய் அந்த விடிகாலை பொழுதில் நுழைந்தது. ஒருத்தி நன்னெறியிலிருந்து திரும்பி வந்தால் அக்குடும்பத்துக்கே பெரிய அவமானம் என்பது போல என்னமாய் அவளை ஒதுக்குகிறார்கள். அவள் சகோதரி மேரியின் திருமணம் கூட இதனால் தடைபடுகிறது. அக்காக்காரி நன்னெறியிலிருந்து திரும்பி வந்துட்டாளாம். மனசை அடக்க தெரியாத குடும்பம். ஹெலன் வீட்டிலிருந்தபடியே பள்ளி பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லித் தருகிறாள். தன் செலவுக்காவது பணம் சம்பாதிக்க வேண்டுமில்லையா? அவ்வப்பொழுது தாமஸின் அந்த பார்வை, அந்த மெல்லிய சிரிப்பு மனசுக்குள் தலை காட்டும். ஓ, அவன் கத்தை கத்தையா கடிதம் எழுதினப்ப சும்மா கிடந்த மனசே இப்ப ஏன் சபலப்படுத்துறே? அவள் தனக்குள் புலம்பிக் கொள்வாள். சில வருடங்களுக்கு பிறகு நாளைக்கு சர்ச்சில் பாவ சங்கீர்த்தனம் உண்டாம். போர்டு போட்டிருக்காங்க. அன்னி தெரசா ஹெலனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி இறைந்து சொல்கிறாள்.
மேரியின் புடவைக்கு பூவேலை செய்து கொண்டிருந்த ஹெலன் ஒரு கணம் நிதானிக்கிறாள். நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும். மனசில் உள்ள அழுக்கை எல்லாம் ஒப்பித்து ஃபாதர் எத்தனை தடவை மந்திரம் ஜெபிக்க சொன்னாலும் செய்யணும். அப்பவாவது கொஞ்சம் நிம்மதி ஏற்படாதா? மறுநாள் சர்ச்சில் கம்பி வலைகளால் பின்னப்பட்ட தடுப்பு சுவருக்கு பின்னால் பாதிரியார் அமர்ந்திருக்க தலை குனிந்து முழந்தாளிட்டு நிற்கிறாள் ஹெலன். சங்கைக்குரிய ஆண்டவரே! அவள் துக்கம் பொங்க, கண்கள் ஆராய் பெருக, உள்ளத்தின் அவல நினைப்புகளை அவர் முன் கடை பரப்ப, அத்தனையையும் ஒன்றுவிடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்பாதிரியார். வழக்கம்போல பரமண்டல மந்திரம் ஒரு தரமும் பிரியதத்த மந்திரம் ஒரு தரமும் சொல்லி, பாவத்துக்கு பரிகாரமாய் உத்தம மனஸ்தாப மந்திரத்தை 5 தரம் சொல் மகளே. அவள் பிரார்த்தனை கூடத்துக்கு வந்து மௌனமாய் தனக்கிட்ட கட்டளையை நிறைவேற்றிவிட்டு எழுந்திருக்க, கம்பி வலையின் பின்புறம் இருந்த பாதிரியார் பிரார்த்தனை கூடத்தை நோக்கி வரவும் திணறி போகிறாள். யார்? ஃபாதர் தாமஸா? இல்லை மகளே, இப்பொழுது என் பெயர் ஜூட். ஃபாதர் அருளப்பா எனக்கு வைத்த பெயர் இது. அவர் தலை குனிந்து நிற்கிறார். வெளியோரத்தில் சின்னதாய் துளிர்த்த 2 பொன்மணிகள் சர்ச்சின் சரவிளக்கில் அபூர்வமாய் வைரமாய் பிரகாசிக்க, அவர் சடக்கென அவள் முன் மண்டியிட்டு அமர்கிறார். ஐயோ, இதென்ன? அப்ப நான் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய நேரம் இது ஹெலன். நீதான் இப்ப என் பாவத்துக்கு ஏத்த தண்டனையை சொல்ல வேணும். புனித மேரியின் முன் வணங்கும் தேவதூதனாய் அவர் மண்டியிட்டு தனது மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அனந்த தயை சுரூபியாய் இருக்கிற என் சர்வேஸ்வரா சுவாமி, இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேன் என்கிறதுனாலேயே மிகவும் மனநொந்து மெத்த மனத்தாபமாய் இருக்கிறேன். எனக்கு இதுவே மனத்தாபம் அல்லாமல் வேறே மனத்தாபமில்லை. இனிமேல் ஒரு காலம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று கெட்டியான மனதுடனே பிரார்த்திக்கினை பண்ணுகிறேன். திருச்சபை விசுவாசித்து படிப்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்தபடியினாலே நானும் உறுதியாக விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜூட் பாதிரியார் திரும்ப திரும்ப உத்தம மனத்தாப மந்திரத்தை கணக்கிட முடியாதபடி கூறிக்கொண்டே இருக்கிறார். பாவ சங்கீர்த்தனம் பெற வந்த மக்கள் தங்களது விசுவாசத்திற்குரிய பாதிரியாரே மண்டியிட்டு மந்திரம் ஜெபிப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அன்பர்களே, இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.